வாங்க மக்களே, என்னோடய அடுத்த இன்டர்வியூவை பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்வியூ கிரேட்லி நான் லிங்க்டின் மூலிமா தான் எடுத்தேன். ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த ஹெச்ஆர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் அப்போயே கண்டக்ட் பண்ணாங்க, நல்லா இருந்தது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது. நான் சில கொஸ்டின்லாம் கேட்டேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களும் சொன்னாங்க. அது ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதும் லிமிடெட் கம்பெனி, அவங்களதும் லிமிடெட் கம்பெனி அப்படின்னும் போது ஸோ அவங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறது சொன்ன ஆன்சர் அண்டு நான் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி சொன்ன ஆன்சர்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தது. டிபேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் சில கொஸ்டின்லாம் கேட்டாங்க, நான் ஆன்சர் பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அவங்க சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஹெட்டு கூட டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் சொன்னேன். ஸோ டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிங்க் க்ரியேட் பண்ணாங்க. டீம்ஸில் தான் ஆக்சுவலாக இன்டர்வியூ கனெக்ட் பண்ணாங்க. ஸோ என்னுடைய டைமிங்ஸ் தான் கேட்டாங்க, அவங்களா ஒரு டைம் சொல்லலை. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பாசிட்டிவ் வைப்பு, நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஷெடியூல் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அது நான் டைம் கொடுத்தேன். நாங்கள் ஷெடியூல் பண்ணாங்க. அந்த டைமுக்கு நானும் அட்டன் பண்ணேன். இட் வாஸ் ரியலி கிரேட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ நான் சொன்னேன். அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஒன் சைடு என்னுடைய ஃபேஸை மட்டும் காட்ட வச்சுட்டு அவங்க காட்டாமல் போய் அது ரொம்ப ஒரு இம்பேக்ட் எனக்குள்ளே உருவாக்கிச்சு. எனக்கு அந்த அளவுக்கு அது ஒரு முறையாக தெரியலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரியலி கிரேட். நான் அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரியலி கிரேட். ஸோ கால் ஆன உடனே அவங்க ஃபேஸ் எல்லாமே ரிவீல் பண்ணாங்க. தென் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. தென் நானுமே என்னுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். ஸோ ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ரியலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கிரேட்லி அப்ரிஷியேட்டட். அந்த அளவுக்கு இருந்தது அவங்க கொஸ்டின்ஸ். ஆப்ரேஷன் சைடில் இருந்தாலும் சரி, சேஃப்டி சைட்லேருந்து சரி, ரொம்பவே வந்து கிரேட்டாக இருந்தது. நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணேன். ஜெனுவினாக இருந்தது கொஸ்டின்ஸ். என்னோடய ஆன்சரும் ஜெனுவினாக இருந்தது. மெயினாக வந்து ஆப்ரேஷன் மேனேஜர் வந்து கேட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரியலி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக கிரேட், நீங்கள் நல்லா ஆன்சர்ஸ் சொல்லிட்டீங்க. பட் ஒரு ஆப்ரேஷனுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இவ்வளோ ஆன்சர் இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஏற்றபடி இருக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ரியலி நான் பேஷன்ஸாக நான் வந்து இது கவனித்தேன். ரொம்ப அப்ரிஷியேட்டட். பட் எனக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணார். ஸோ அவர் அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டார். ஸோ அந்த கொஸ்டினுக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி சிங்கிள் வேர்டில் ஆன்சர் நான் சொன்னேன். ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டார். ஸோ ஹீ ஆல்சோ இம்ப்ரெஸ்டு என்னுடைய இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.